ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். உரைநடை எப்படி நோட்ஸ் எடுத்து படிக்கலான்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? இந்த வீடியோவில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். அதாவது உரைநடை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு நிறையவே இருக்கும். புக்கில் ஃபுல்லாக படிக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் புக் ஃபுல்லாக படிக்கணும், ஃபுல்லாக மார்க் எடுக்கணும்னா. பட் அதில் இருந்து எப்படி ஹிண்ட் நோட்ஸ் மாதிரி எடுக்கலாம், நமக்கு புரிகிற மாதிரி நோட்ஸ் எடுத்து படிக்கலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் சொல்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு நம்ம 9th புக் எடுத்துக்கலாம். இப்போ 9th புக்கில் பார்த்தீங்கன்னா நான் எந்த லெசன் படிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8th இயலில் பெரியார் பற்றின ஒரு உரைநடை லெசன் தான் இங்கே எடுத்திருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஒரு டைம் படிச்சுட்டேன். என்னோடய பென் வச்சு மார்க் பண்ணி ஒரு டைம் படித்து முடிச்சுட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ செகண்ட் டைம் ரீட் பண்ணும்போது ஹைலைட்டர் வச்சு படிச்சிருக்கேன். ஹைலைட்டரில் எனக்கு முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் நோட் பண்ணியிருக்கேன். நான் அகைன் படிக்கும்போது இந்த ஹைலைட் பண்ணி வச்சுருக்க பாயிண்ட்ஸ் எல்லாம் மட்டும்தான் நான் ரிவிஷன் பண்ணுவேன். நான் எப்படி நோட்ஸ் எடுத்திருக்கேன், இதிலிருந்து எனக்கு எப்படி நான் நோட்ஸ் எடுத்திருக்கேன் லாஸ்ட் டைம் ரிவிஷனுக்கு அப்படிங்கிறத காட்டுறேன் பாருங்கள். நான் ஒரு டைம் ஹைலைட் பண்ணி படித்து முடிச்சிட்டேன் இல்லைங்களா? நான் ஸ்டார்டிங்லேருந்து அப்படியே திரும்பலாம் நோட்ஸ் எடுத்துருக்க மாட்டேன். எனக்கு மறந்து போகிற பாயிண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் இதை நோட்ஸ் எடுத்தேன். இது எனக்கு புதுசாக இருந்தது. ஸோ அதை பெரியாரோட சிந்தனைகள் இது கொஷினை கேட்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுனதுனால அதை நான் பாயிண்ட்ஸாக எழுதி வச்சுக்கிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் ஒரு சுயமரியாதை இயக்கம் எப்போ தோண்டியிருக்காங்க அந்த வருஷம் இருக்குது இல்லைங்களா? அதை நான் இங்கே நோட்ஸ் எடுத்திருக்கேன். அடுத்து அவர் நடத்திய இதழ்கள் இங்கே கொடுத்துருந்தாங்க. அதே நான் நோட்ஸாக எழுதி நோட் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் மறந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த முன்னாடி பேஜில் அவருக்கு எப்போ எந்த மாநாட்டில் பெரியார் அப்படிங்கிற பட்டம் கொடுத்தாங்க அந்த டேட்டும் இயரும் கொடுத்துருப்பாங்க. அது மறந்து போயிடும் இல்லைங்களா? அது அப்புறம் யுனெஸ்கோ மன்றம் எப்போ தெற்காசியாவின் சாக்ரடீஸ் அப்படிங்கிற பட்டம் கொடுத்தாங்க அப்படிங்கிறது இருக்குது இல்லைங்களா? அந்த பாயிண்டெல்லாம் நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் நமக்கு மறந்து போயிடும். ஸோ அதை லாஸ்ட் டைம் ரிவிஷன் பண்ணுறதுக்காக எழுதி வச்சுருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸ் பாயிண்டெல்லாம் கண்டிப்பாக படிக்கணும். நம்ம திரும்ப படித்தா ஞாபகத்தில் வந்துடும். ஸோ நான் இதை நோட்ஸ் எடுக்கலை, விட்டுட்டேன். மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய கூற்றுகளாக தான் இருக்கும். இதை எல்லாத்தையும் நோட்ஸ் எடுத்துகிட்டு இருந்தேன்னா எனக்கு நோட்டு ஃபுல்லாயிரும். நான் புக்கில் படிக்கிறதுக்கும் அதுக்கும் எனக்கு வித்தியாசம் தெரியாது. ஸோ அதெல்லாம் நான் நோட்ஸ் எடுக்கல. அதெல்லாம் நான் புக்லேயே தான் படித்து ரிவிஷன் பண்ண போகிறேன். எனக்கு முக்கியமாக தேவைப்படுறத மட்டும்தான் நான் நோட்ஸ் எடுத்திருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா நான் இதில் பெரியார் பற்றினோட இந்த பிறந்த வருடம் இறந்த வருடம்லாம் இல்லை. ஆனால் நான் இங்கேயே தனியாக படிக்கிறதுக்கு நோட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் தனியாக இன்னொரு தடவை நான் எழுதி வச்சுருக்கேன். அதாவது அவர் எப்போ பிறந்தார், எப்போ இறந்தார், தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் எப்போ ஆனார், அடுத்து காங்கிரஸ்லேருந்து எப்போ விலகினார், நீதி கட்சி தலைவராக எப்போ ஆனார். இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸ், இயர்ஸ் மறக்கக்கூடாதுங்கிறதுனால அதை மட்டும் ஷார்ட்டாக நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டேன். மற்றபடி பார்த்திங்கன்னா நான் வேறு எதுவுமே நோட்ஸ் எடுத்துருக்க மாட்டேன். இதெல்லாம் நான் புக்லேயே தான் படிக்க போகிறேன். உரைநடையில் நோட்ஸ் எடுக்கிற ஃபார்மேட் எனக்கு இதுதான். ஏன்னா நான் புக்கு ஃபுல்லாக தான் படித்தாகணுங்கிறதுனால சில விஷயங்கள் மட்டும் மறந்து போகிறத மட்டும் நோட்ஸாக எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி ஃபார்மேட்டில் நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி என்னென்ன படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, உங்களுக்கு மறந்து போகிறத ரிவிஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் நோட்டில் நோட் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி மெத்தடில் தான் நீங்கள் உரைநடை நோட்ஸ் எடுத்து படிக்கணும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.